ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் ஃப்ரம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் பார் கிராஃப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இந்த கொஸ்டின்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் போட்டோம். ஸோ 1 to 7 பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் பார் கிராஃப்ஸ் தான் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோல எங்க இருக்கும்? இதான் 8th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டாய் ஸ்டோர் செல்ஸ் பைரட் ஷிப்ஸ், பபிள் ப்ளோவர்ஸ் அண்ட் சி அனிமல்ஸ். இது எல்லாமே பொம்மை தான். Real கிடையாது. So this bar graph shows how many of each toy are present at the store or at the store. How many toys are there in all? அப்புறம் டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ டோட்டலாக எவ்வளோ டாய்ஸ் இருக்குன்னு கேட்குறான். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, பைரட் சிப் எத்தனை இருக்கு பார்த்தீங்கன்னா 5 பைரட் சிப் இருக்கு. பபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. 3 பபிள் இருக்கு. அதே மாதிரி சி அனிமல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 சி அனிமல் பொம்மை இருக்கு. ஸோ 5 பைரட் சிப்ஸ், 3 பபிள் டவர்ஸ் இதை எடுத்து கூட்டிங்கன்னா 8 வரும். 5 + 3 சர்டிஃபிகேட் 8. அப்புறம் இது 8 + 8 கூட்டிங்கன்னா 16 வரும். ப்ளஸ் சி அனிமல்ஸ் கூட்டிங்கன்னா 16 வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து 16 டாய்ஸ் அவ்வளோ. ஸோ ஹவு மெனி டாய்ஸ் ஆர் தேர் இன் ஆல்னா இதுக்கு அர்த்தம் வந்து டோட்டல்னு அர்த்தம். ஸோ அதுக்கான மீனிங் டோட்டல். இந்த லைனுக்கான மீனிங் வந்து டோட்டல். ஸோ இப்போ நைன்த் கொஸ்டின் போகலாம். த கேண்டீஸ் இன் த bowl ஆர் ரெட், yellow ஆர் green. திஸ் bar graph shows how many candies of each color are in the bowl. ஸோ ரெட் கலர்ல 6 கேண்டி இருக்கு. அதே மாதிரி எல்லோ கலர்ல 9 கேண்டீஸ் இருக்கு. எல்லோ கலர்ல 9 கேண்டீஸ், ரெட் கலர்ல 6 கேண்டீஸ், அப்புறம் கிரீன் கலர்ல 3 கேண்டீஸ் இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ ஹவு மெனி கேண்டீஸ் ஆர் கிரீன்னா ஆன்சர் 3. 3 கேண்டீஸ் ஆர் கிரீன் இன் கலர். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 3. அதான் வெளியாச்சு. இப்போ 10th கொஸ்டின். த ஆக்ஸ் இன் த டேலண்ட் ஷோ ஆர் சிங்கிங், டான்சிங் அண்ட் மேஜிக். ஸோ இதெல்லாம் தான் ஆக்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்காக டேலண்ட் ஷோல இது 3 தான் பண்ண போறாங்க. 3 தான் ஆக்டிவிட்டிஸ்னு வச்சுக்கலாமே. திஸ் paragraph shows how many of each act are in the show. Okay, how many of each act na maybe like எனக்கு எக்ஸாக்டா தெரியலையே. ஈச் ஆக்ட் how many of each act னா மேபி என்னது நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். மேபி நம்ம நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸ்ன்ற நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ட்ஸ்ன்ற பேர்ல நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்னு வச்சுக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஈச் ஆக்டிவிட்டி அப்படின்னா வேணா நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆக்ட்ஸ்ன்றது கொஞ்சம் வேகா இருக்கு. how many of each ஆக்ட்ன்றத how many of each participant are in the ஷோன்னு வச்சுக்கலாம். ஸோ சிங்கிங்ல பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. இது 7. ஏன்னா 8க்கும் 6க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 7. டான்சிங் வந்து 5 பேர். 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிறதுனால மேஜிக் பார்த்தீங்கன்னா இது அழிச்சிடறேன். அப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். மேஜிக் பார்த்தீங்கன்னா 12க்கும் 10க்கும் நடுவில் இருக்கு. எக்ஸாக்டா 12க்கும் 10க்கும் எக்ஸாக்டா நடுவில் இருக்கிறதுனால 11. ஸோ 7 பேர் சிங்கிங் பண்றாங்க, 5 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, 11 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் மேஜிக். ஸோ how many acts are in the talent show all together? இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So 7 plus 5 is nothing but 12. 7 plus 5 is 12. 12 plus 11 is nothing but 12 plus 11. 11 எப்படி எழுதலாம்னா 12 minus 1 எழுதலாம். So 12 plus 12 minus 1 எழுதலாம் நீங்க. 12 plus 12 24. 24 minus 1 23. So total number of acts வந்து 23. Total number of participants கூட நீங்க இன்டர்வெட் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 23. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். The pet store sells dogs, cats and hamsters. This bar graph shows how many of each pet are in the store. என்ன கேட்டிருக்காங்க how many cats are there. டேரக்டா நம்ம கொஸ்டின்கே டார்கெட் பண்ணிடலாம். கொஸ்டின் என்னமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஃபுல்லா இன்டர்பிரட் ஃபுல்லா எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எத்தனை கேட் இருக்குன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இல்லை how many cats are there. ஸோ 8 கேட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 8 கேட். கேட்ன்ற பாராகிராஃப் எடுத்துட்டு எத்தனை இருக்குன்னு நம்ம செக் பண்ணா போதும். 8ஓட அலைன் ஆகுது. ஸோ 8 கேட் இருக்கு. ஸோ ஆன்சர் 8 கேட்ஸ். 8 கேட்ஸ். அவ்வளோதான். 12th கொஸ்டின் போனா. Some students travel by train, airplane or boat during the summer. This paragraph shows how many students use each type of travel. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many more students travel by airplane than boat. ஸோ how many more students travel by airplane compared to that of boat. இது than என்ன அர்த்தம்னா compared to that of boat. compared to that of boat. that of boat. இதான் ஆன்சர். இதான் அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ how many more students travel by airplane compared to that of boat உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ போட்ல பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் தான் டிராவல் பண்ணிருக்காங்க. போட்ல 2 பேர் தான். ஸோ ஒரு 2. ஸோ இது வரைக்கும் ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கும். ஏரோப்ளேன்லையும் 2, போட்லையும் 2. அதுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா இதான் ஆன்சர் பேசிக்கா. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தான். ஸோ இப்போ ஏரோப்ளேனில் மொத்தம் 10 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்ல வேற 2 பேர் தான். ஸோ இந்த 2 பிளஸ் சம்திங் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பிளஸ் சம்திங் எக்ஸ்னு வச்சுக்கலாமே ஈக்குவல் டு 10. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தான் அந்த எக்ஸ். ஸோ இதை ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ -2 போத் சைட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ இதை அடிச்சிடலாம். x equal to 10 minus 2 which is nothing but 10 minus 2 is nothing but 8. ஸோ ஆன்சர் வந்து x equal to 8.
ஸோ how many more students travel by airplane that compared to that of boatனா 8 more students. ஸோ இந்த கேப்போட ஆன்சர் வந்து இந்த ஷேடோட ஆன்சர் வந்து 8ன்னு வரும். ஷேடிங்கோட ஃபில்லிங்கோட ஆன்சர் வந்து 8. ஸோ அதான் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் how many more studentsனா எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் traveled on airplane compared to that of boat. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8. ஸோ 8 எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கலா. how many moreனா எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ 13 கொஸ்டின் போயிடலாம். Fruit salad has watermelon, grapes, and strawberries. This bar graph shows how many of each type of fruit are in the salad. Okay, இப்போ என்ன கேட்டிருக்கானா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா how many pieces of fruit are in the salad all together. ஸோ இப்போ ஃபுல் டேட்டா கலெக்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஆல் டுகெதர்னா டோட்டல் கேட்டிருக்கான். ஸோ டோட்டல் கேட்டதுனால நமக்கு வேற வழி இல்லை, ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, 10 பீசஸ் ஆஃப் வாட்டர்மெலன் இருக்கு, அப்புறம் 7 பீசஸ் ஆஃப் கிரேப்ஸ் இருக்கு, அப்புறம் 3 பீசஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு. ஸோ 7 பிளஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 7 பிளஸ் 3 10, 10 பிளஸ் 10 20. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். அப்புறம் இதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 20 கிடைச்சிடும். ஸோ 20 பீசஸ் ஆஃப் ஃப்ரூட் டோட்டலி, இதான் டோட்டல். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். Alina created a chart and a bar graph to show what type of shoes the students in her school wore yesterday. ஓகே, 26 பசங்க ஸ்னீக்கர் போட்டிருக்காங்க, 18 பசங்க பூட்ஸ் போட்டிருக்காங்க, 18 பசங்க. கிளாக்ஸ் வந்து 24. கிளாக்னா என்னன்னு எனக்கு தெரியாது, சும்மா ஒரு டைப்னு வச்சுக்கலாமே. கிளாக்ஸ் 24. ஃபிளிப் ஃப்ளாப் வந்து 12 பசங்க போட்டிருக்காங்க. ஃபிளிப் ஃப்ளாப். கிளாக்ஸ் 24, பூட்ஸ் 18, ஸ்னீக்கர்ஸ் 26. இப்போ நம்ம எழுதிடலாம். இப்போ 12 இதோட மேட்ச் ஆகுது. 12 வந்து ஃபிளிப் ஃப்ளாப்போட மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், இது எஃப்எஃப்னு எழுதிக்கிறேன், ஃபிளிப் ஃப்ளாப்பு. அதோட 24 வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா கிளாக்ஸோட மேட்ச் ஆகுது. ஸோ கிளாக்ஸ்னு எழுதிக்கிறேன், கிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணிடலாம் எல்லாத்தையும். லேபிள் ஈச் பார் அந்த கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். அப்புறம் இது என்ன 20க்கு 16 நடுவில் வருது, 18 அர்த்தம்னா பூட்ஸ் வந்து 18 பேர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பூட்ஸ். பூட்ஸை பூட்டுன்னு எழுதிக்கிறேன், இது பூட்ஸ் பேசிக்கா. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னா இது வந்து கரெக்டாக 26, ஏன்னா 28க்கு 24க்கு நடுவில் வருது. ஸோ 26 இதோட மேட்ச் ஆகுது ஸ்னீக்கர்ஸ். ஸோ இது பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ஸ்னீக்கர்ஸ். ஸோ ஸ்னீக்கர்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுச்சு. ஃப்ளிப் ஃப்ளாப்பும் போட்டாச்சு, கிளாக்ஸும் போட்டாச்சு, பூட்ஸும் போட்டாச்சு, ஸ்னீக்கர்ஸும் போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். பெய்லி பேர் குட் நாட் ஹெல்ப் himself and reached right into a beehive to get some honey. ஓகே, அவனுக்கு ரொம்ப பசினால அவன் டைரக்டா ஒரு தேன்கூட்டில் போய் ஹனி சாப்பிட போயிருக்கான். ஒரு கரடி போயிருக்கு பேசிக்கா. ஸோ கரடி போயிருக்கு, அப்புறம் அது கடிச்சிருச்சு, பீலாம் கடிச்சிருச்சு, அதை அவனை கடிச்சிருச்சு பேசிக்கா. அவன் பாடி ஃபுல்லா கொட்டிருச்சு, கடிக்கணும்னு கூட சொல்ல, கொட்டிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரியேட் அ பாராகிராஃப் டு ஷோ ஹவு மெனி பீஸ் திங்ஸ் ஹி ஹேஸ் ஆன் ஈச் லெக் அண்ட் ஆர்ம். ஓகே, எங்கெங்க கிடைச்சிருக்கோ அதுக்கு தகுந்தபடி நம்ம ஒரு பாராகிராஃப் வரையணும். ஸோ இப்போ ரைட் ஆர்ம்ல 10 கடி, ரைட் ஆர்ம்ல 10 கடி, ரைட் லெக்ல பார்த்தீங்கன்னா 2 கடி, லெஃப்ட் ஆர்ம்ல 8 கடி, லெஃப்ட் லெக்ல 4 கடி. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரைட் ஆர்ம்ல பார்த்தீங்கன்னா 10 கடி ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறேன். 10 கடி. ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ ரைட் ஆர்ம் முடிஞ்சிருச்சு. ரைட் லெக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கடி தான். ரைட் லெக் தப்பிச்சிருச்சு உங்களுக்கு, ஃபார்ச்சுனேட்லி. ரைட் லெக் 2 கடி தான். கரெக்டாக மேட்ச் ஆச்சு. லெஃப்ட் ஆர்ம் பார்த்தீங்கன்னா 8 கடி. ஓகே, இதுவும் நல்ல சிவியராக கிடைச்சிருக்கு. 8 ஸ்டிங்குன்னு கூட சொல்லலாம். 8 கொட்டியிருக்காங்க, 8 தடவை கொட்டியிருக்காங்க. தேனிங்க 8 தடவை கொட்டியிருக்கு. ஸோ லெஃப்ட் ஆர்ம். லெஃப்ட் லெக் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு, 4 கடி தான். ஸோ 4 கடி கரெக்டாக, அவ்வளோதான். இப்போ வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் பாராகிராஃப். ஸோ 15 கொஸ்டினோட ஆன்சர் இதான் பேசிக்கா. ஸோ இதை நீங்கள் இப்படி இப்போ நீங்கள் நம்பர் நான் எழுதிடுறேன். இது 10 கடி, இது வெறும் 2 கடி தான் இந்த இடத்துல ரைட் லெக்கில். லெஃப்ட் ஆர்மில் பார்த்தீங்கன்னா 8 கடி, லெஃப்ட் லெக்கில் ஒரு 4 கடி தான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 15th கொஸ்டின். இப்போ 16th கொஸ்டின் போயிடலாம். டேபிள் பிலோ ஷோஸ் த நம்பர் ஆஃப் பக்ஸ் ஈட்டன் பை 4 டிஃபரெண்ட் சாலமெண்டர்ஸ். சாலமெண்டரை நீங்கள் பல்லின்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ சாலமெண்டர் பேர் கொடுத்துருக்காங்க, பேசிக்கா 4 பல்லியோட பேரையும் கொடுத்துருக்காங்க. எத்தனை பக்கு சாப்பிட்ருக்குன்னு கூட கொடுத்துருக்காங்க. பக்ஸ்னா பூச்சின்னு வச்சுக்கோங்களேன், பூச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூச்சி, தமிழ் சரியா எழுத தெரியும். ஓகே, இளையாச்சு, பூச்சி. ஓகே, சாலி வந்து 24 பக்கு சாப்பிட்டுருக்கு. ஃப்ரேசியர் அப்படின்ற பல்லி வந்து 22 பக்கு சாப்பிட்டுருக்கு. நியூட்டன் வந்து 30 பக்கு. நியூட்டன்லாம் பேர் வச்சிருக்காங்க. கேப்டன் வந்து 40 பக்கு. ஓகே, 40 பூச்சி. நியூட்டன் வந்து 30 பூச்சி, ஃப்ரேசியர் 22 பூச்சி, சாலி 24. இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். விச் கிராஃப் பிலோ ஷோஸ் த மோஸ்ட் ரீசனபிள் ஸ்கேல் ஃபார் த இன்ஃபர்மேஷன் இந்த டேபிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இது கஷ்டமாக போகுது. இது 120, 80. ஓகே, இது டெஃபினட்டாக இது கிடையாது. இது வந்து ரீசனபிளாகவே இல்லை, இது இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஏ கிடையாது.
பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வரைக்கும் இருக்கு. மேக்ஸிமம் 40 தான். பி சீம்ஸ் ரீசனபிள். எதுக்கும் நம்ம அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். பி சீம்ஸ் குவைட் ரீசனபிள். சி பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதுவும் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் 20 தான் இருக்கு. மேக்ஸ் பாயிண்ட் 20 தான். ஸோ சியும் தப்பு தான். அவ்வளோதான். ஸோ இப்போ 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான் அவனு. ஸோ பி தான் இருக்கல ரீசனபிளான கிராஃப். ஏன்னா எல்லாமே வந்துருது இதில் 4 8 12 16 20 24 28 32 36 40 எல்லாமே 4 டேபிள்ஸ் தான் இருக்கு. இந்த ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே 4 டேபிள்ஸ் தான் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. 22 தவிர எல்லாம் மேட்ச் ஆயிரும். 22 மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், 20க்கும் 24க்கும் நடுவில் மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அவன் வரைய சொல்லலை. ஸோ நம்மளும் வரைய போகிறது இல்லை. அவன் என்ன கேட்டிருக்கான்னா மோஸ்ட் ரீசனபிள் ஸ்கேல் தான் கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஆன்சர் வந்து பி தான். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் பேசிக்கா பி தான். ஏன்னா இதில் தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் மேட்ச் ஆகுது. 4 டேபிள்ஸில் வந்துடுது உங்களுக்கு பேசிக்கா. ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ அவன் கொடுத்துருக்க டேட்டாவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ இது மேட்ச் ஆகிறதுனால பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போனோம். இதான் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமாம். Abigail loves sports. This weekend, she spent 5 times playing sports. She spent time playing 5 sports. Okay. 5 டிஃப்ரெண்ட் விளையாட்டு விளையாடிருக்கா. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரியேட் அ பேராகிராஃப் டு ஷோ ஹவு மச் டைம் அபிகெயில். இது அபிகெயிலுக்கு பேர நான் அபின்னு வச்சுக்கிறேன். அபி ஸ்பெண்ட் பிளேயிங் ஈச் ஸ்போர்ட். ஓகே. சாக்கர் வந்து 35 நிமிஷம் விளையாடிருக்கா. பேஸ்கெட் பால் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அப்புறம் கோல்ஃபில் 45 நிமிஷம் விளையாடிருக்கா. அப்புறம் வாலிபால் வந்து 15 நிமிஷம். ஃபிட்னஸ் 30 நிமிஷம். ஹாஃப் அன் ஹவர் பேசிக்கா. ஸோ இப்போ இதை பேசிக் மினிமம் நம்ம பேராகிராஃப் வரையணும். ஓகே. இப்போ சாக்கர் வந்து 35 நிமிஷம். 35ஓட மார்க் அவ்வளோதான். சாக்கர் 35 கரெக்டாக வரைஞ்சாச்சு. பேஸ்கெட் பால் 20 மினிட்ஸ் தான். ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு சாக்கர். வெறும் 20 மினிட்ஸ். அப்புறம் கோல்ஃப் 45. ஓகே. சாக்கரோட ஒரு 10 நிமிஷம் அதிகம். கோல்ஃப் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் விளையாடிருக்கா. 45ஓட கரெக்டாக அலைனா தான் கரெக்டாக அலைனா. வாலிபால் பார்த்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷம் தான். வெறும் 15 நிமிஷம் இருக்கிறதே கம்மி இப்போதைக்கு வாலிபால் தான். டென்னிஸ் 30 நிமிஷம். ஓகே. டென்னிஸ் வந்து 30 அரை மணி நேரம் விளையாடிருக்கா பேசிக்கா. கரெக்டாக அரை மணி நேரம். ஓகே. இப்போ இதான் ரஃபா இதான் பேராகிராஃப். ஓகே உங்களுக்கு. ஸோ கிரியேட்டிவ் பேராகிராஃப் தான் கேட்டிருக்கான் பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா. ஸோ நம்ம அது பண்ணியாச்சு. நம்ம டேட்டா எவ்வளோன்னு மட்டும் எழுதிடுறேன் தனியாக. 35 இது 35 இது 20. கோல்ஃபில் வந்து 45 நிமிஷம் விளையாடிருக்கா. அப்புறம் வாலிபால் 15 நிமிஷம். டென்னிஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் 30 மினிட்ஸ் பேசிக்கா. எல்லாமே மினிட்ஸ் அவன் கொடுத்துருக்க டேட்டா பேஸ் பண்ணி நம்ம பேராகிராஃப் வரைஞ்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 17 கொஸ்டின், அதை 8லேருந்து 17 முடிச்சிட்டோம். பேசிக்கா 8 to 17 ஃப்ரம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இப்படி வேணா எழுதிக்கிறேன். கொஷின்ஸ் ஓகேவா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது பேசிக்காக 11 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம். அப்போ 8 to 17 தான். ஸோ இல்லை ஆக்சுவலாக 8 to 17 11 கொஷின்ஸ் வரும். 8 to 18 11 வரும். 8 to 17 10 கொஷின்ஸ் தான் ஆகும். 10 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில். ஸோ 10 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக 10 கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 5.3 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் தான். இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஷின். நானே கொடுத்த கொஷின் இதெல்லாம் பேசிக்கா. ஸோ இந்த கொஷின்லாம் ஏன் கொடுத்தேன்னா அப்போ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் பேராகிராஃப்ஸ். இதை போட்டுட்டு நீங்க டெக்ஸ்ட் புக்ல போடும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸே பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 5.3 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 8 to 17 முடிச்சிட்டோம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஷின் கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.